மாமா மாமா, எவ்வளவு தூரம் தான் இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது? பொழுது வேற போயிருச்சு மாமா. எங்க நம்ம வேணா ராணி அக்கா வீட்டுக்கு போவோமா? வாங்கங்க, நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பாக்கலாம். வேணாம் சின்ன பொண்ணு. ராணி அக்கா மாமியாரு கோபக்காரவுக, நம்ம வேற பொட்டி படுக்கையை தூக்கிட்டு போனா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. வேணாம். எங்க ராணி அக்கா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம போனா தங்கமா நம்மள பாத்துக்கிடுவாங்கங்க. ஒரே ஒரு நைட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு வந்துருவோங்க. இல்லைன்னா வசந்தி அக்கா வீட்டுக்கு வாங்க. வேணாம் சின்ன பொண்ணு. நைட்டு நேரத்துல அவளை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்? நம்ம ஏதாச்சும் ஒரு மரத்தடியில தூங்கி எந்திரிச்சு காலையில என்ன செய்யலாம்னு பாக்கலாமடி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. எங்க காலையில சாப்பிட்டதுங்க, வயிறு வேற கப கப கபாச்சு பிள்ளைகிட்டு இருக்கு. பசிக்குதுங்க. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. உங்ககிட்ட சொல்றதுக்கும் இது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்னால முடியலைங்க. ஐயோ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இதை நான் நினைச்சு பார்க்கலையடி, நினைச்சு பார்க்கலையடி. ஒரு வாய் சோறு போட முடியாத கையாடாகதானா ஆயிட்டேனடி. மாமா மாமா அழுகாதிய மாமா. வயிறு பசிக்கிறது, அதனாலதான் நான் கேட்டுப்பட்டேன் மாமா. சரி சின்ன பொண்ணு, வாடி வா. பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடை இருக்கும், உனக்கு டீயும் பண்ணு வேணா வாங்கி தரேன்டி. எங்க உங்ககிட்ட காசு அந்த அளவுக்கு நான் பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லடி. இருக்குடி, இருக்கு. இப்போ உனக்கு செலவு பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. வாடி வா, உனக்கு டீ வாங்கி தாரேன். அண்ணே 2 டீ போடுங்க அண்ணே. சரிப்பா. அண்ணே சாப்பிடறதுக்கு பண்ணு என்ன இருக்கானே? இல்லப்பா, நைட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சுல, அதெல்லாம் காலியா போயிடுச்சுப்பா. டீ மட்டும் தான் இருக்கு. ஓ அப்படியாண்ணே, சரி 2 டீ போடுங்க. சின்ன பொண்ணு உட்கார். சின்ன பொண்ணு, ஏங்க நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலங்க. இப்படி நடு ரோட்ல இப்படி உட்கார வேண்டியதாகி போச்சு. சின்ன பொண்ணு அழுகாதடி, எல்லாம் ஒரு நாள் மாறும். அழுகாத. என் வாழ்க்கையில எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் தான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மாவே இப்படி வீட்டை விட்டு துரத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கலையே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்னைய நம்பி நீ வந்த உன்னையே இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுட்டேனே. பெரிய பாவி சின்ன பொண்ணு, பாவி. ஏங்க என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க? அழுகாதீங்க. இந்தாங்க புடிங்க டீய. வேற எதுவும் வேணுமாப்பா? இல்ல வேணானே. சின்ன பொண்ணு காப்பிய குடிமா. சரிங்க. ஏங்க நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டீங்களேங்க? என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு நாள் உன் பேச்சை கேட்காம தானா எங்க அம்மாட்ட காசு பணம் எல்லாம் கொடுத்தேன். அதனாலதான் இப்ப நடு ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். இனிமேயாவது உன் பேச்சை கேட்கறேன். சின்ன பொண்ணு என்ன விஷயம் சொல்லு. ஏங்க நான் ராணி அக்கா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டீங்க, வசந்தி அக்கா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் இந்த டீ கடையில உட்கார்ந்து இருக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் டீ கடையும் பூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம என்ன நடு ரோட்ல எங்க உட்கார்ந்து கிடக்கிறது? எங்க கடைசி பஸ் இப்ப கொஞ்ச நேரம் கிளம்பிருங்க. அந்த பஸ் புடிச்சு ஏறி எங்க அம்மா வீட்டுக்கு வேணா போவோம். வாங்குங்க. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? உங்க அம்மா வீட்டுக்கா? வேணாமுடி. ஏங்க எங்க அம்மா வீடு தானங்க, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வாங்குங்க போவோம். வேற எங்கெங்க போறது நம்ம? அடியே, உங்க அம்மா மட்டும் இருந்தா கூட வந்துடலாம்டி. ஆனா உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் இருக்காங்களேடி. நம்ம போனா அங்க மரியாதை கிடைக்குமா? சும்மாவே உங்க அண்ணி உடனே மதிக்கவே மாட்டாங்க. இதுல நம்ம 2 பேரும் போனா கிளிப்பாகடி. வேணாம்டி. எங்க மாமா சொல்றத கேளுங்க மாமா. ரோசம்லாம் பார்க்க கூடாது. ரோசப்பட்டு தான் இப்ப வந்து நடுத்தரவுல உட்காந்து கிடக்கும். எங்க அண்ணி கொஞ்சம் துடுக்கா பேசுறவங்க தான். இருந்தாலும் நம்ம போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நம்ம நிலைமை இப்படி இருக்குல்ல, தெருவுல உட்காந்து கிடக்கிறதுக்கு நம்ம எங்க அம்மா வீட்டுக்காவது போகலாம். வாங்க போவோம். சின்ன பொண்ணு, நம்ம அங்க போனா மரியாதை கிடைக்காதுடி. எங்க மரியாதையெல்லாம் பார்த்தா நம்ம வாழ முடியாதுங்க. வாங்கங்க போவோம். என் அண்ணன் என் மேல ரொம்ப உசுரா இருப்பாங்க. என் அண்ணன் என் மேல பாசம் அதிகங்க. என்னை இந்த நிலைமையில பார்த்தா என் அண்ணன் உயிரையே விட்டுரும். அண்ணிய கணக்குல எடுத்துக்கிறாதீங்க. அண்ணி நேத்து வந்தவங்க. என் ரத்த பாசம். என் அண்ணன் உங்க மேல எம்பிட்டு பாசமா இருப்பா தெரியுமா? உங்களை மச்சான் மச்சான் மச்சான்னு உயிரையே கொடுப்பாங்க. வாங்கங்க போவோம். சின்ன பொண்ணு, எங்க வீட்டுலதான் இப்ப அசிங்கப்பட்டு வந்தேன். உங்க வீட்லயும் வந்து என்னை அசிங்கப்பட சொல்றியா? இன்னைக்கு ஒரு நைட்டு எப்படியாவது பொழுது போக்கிட்டோம்னா நாளைக்கு என்ன எதுன்னு நம்ம பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சின்ன பொண்ணு ஏங்க நாளைக்கு பொழுது விடிஞ்சாலும் இப்படியே நாங்க ஊரை சுத்திக்கிட்டு தெரியணும். நம்மகிட்ட காசு பணமும் இல்லைங்க. எல்லா காசையும் சம்பாரிச்சது பூரா உங்க அம்மாட்ட தானே கொடுத்தீங்க. நாளைக்கு காலையில பிச்சை தான் எடுக்கணும். அதான் சொல்றீங்களா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கடவுளை கூட நினைக்கலையே. என் பொண்டாட்டி இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சுட்டேனே. நான் பெரிய பாவி.
ஏங்க அழுகாதீங்க. வாங்குங்க, கடைசி பசை எடுத்துட்டு போறாங்க. வாங்குங்க போவோம் எங்க அம்மா வீட்டுக்கு. சரிட்டி சின்ன பொண்ணு, இவ்வளவு நாள் உன் பேச்ச நான் கேட்கல, இப்பயாவது கேக்குறேன். போக முடி, போவோம், உங்க அம்மா வீட்டுக்கே போவோம். பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு, பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு, பணம் என்றால் கதவுகள் திறக்குது, கனவிலே மிதக்குது பறக்குது, மனசுதான் திருநாயா எங்கோ அலையுது, பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு, பணம் மட்டும் வாழ்க்கையா இந்த பாழா போன மனுஷனுக்கு. மாமா அழுகாதீங்க, மாமா அழுகாதீங்க.